இப்ப நம்ம ஏற்கனவே அவர நெறைய விதமான தோற்றங்கள்ல பார்த்திருந்தோம். ஆனா கார் ரேஸ்க்காக எவ்வளோத்துக்கு எவ்வளோ உருக்க முடியுமோ, அவ்வளோத்துக்கு ம். அவ்வளோ டயட்ல இருந்து அவர உருக்கியிருக்காரு அப்டின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு அவருடைய அந்த உருவ ஃபோட்டோலாம் வரும்போது நெறைய பேர் ஏஐ பண்ணியிருக்காங்க. அப்டிங்கிற மாரியான கருத்துக்கள்லாம் வந்திருந்தது மேம். நீங்க இப்போ அவரு ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு. அத நேர்ல பார்த்திருந்தீங்க. உங்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள் தோணியிருந்தது ஃபர்ஸ்ட் அவருடைய உடல் அமைப்புகள பார்க்கும்போது? ரொம்ப ஃபிட்டா தான் இருந்தாருங்க. இப்போ ம். அவ்ளோ ஈஸி கிடையாது இந்த கார் ரேஸ் பண்றது. நாங்க ஒரு 2 டேஸ் அந்த ட்ராக்லயே இருந்தோம் இல்லையா? ரேஸ் ட்ராக் கிட்டயே. அந்த சவுண்ட் எல்லாம் காதுல போய்க்கிட்டே இருக்கு. திரும்ப நம்ம படுக்கும்போது அந்த நாய்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. கிளியரா நம்ம தூங்க கூட முடியல. சோ ஒரு மென்டலா ரெடியா இருக்கணும், பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். 1 ஹவர் ரேஸ். இந்த பிரான்ஸ்ல நடந்தது ஒரு பிராக்டிஸ் செஷன் மாரி. சோ 1 ஹவர் ரேஸ் 1 ஹவர் ஃபுல்லா இவரே டிரைவ் பண்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இன்னொருத்தர், 1/2 அன் ஹவர் இன்னொருத்தர் மாதிரி. ஆனா இவரு அந்த கேப்க்கு அப்புறம் வராருன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த ரீசன்னால நல்லா இன்னும் டெவலப் ஆகணும். செல்ஃபா அவர என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஃபுல் 1 ஹவரும் அவரே தான் ஓட்டுறாரு. இது போக இனி அடுத்து வரப்போற ரேசஸ் எல்லாம் கேட்கும்போது 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் ரேசஸ் எல்லாம் கூட இருக்காமா. சோ அப்ப ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் ஸ்விட்ச் ஆயிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இதுல டோட்டலா அவர் தான் ஓட்டுனாரு.